ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கூகுளில் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் பற்றியோ இல்லைன்னா ஆத்தர் பற்றியோ சர்ச் பண்ணி பார்த்துருப்போம். ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வர மேக்ஸிமம் ரிசல்ட்ஸ் எல்லாமே இங்கிலீஷில் தான் வரும். ஏதாவது ஒரு சில வெப்சைட் மட்டும்தான் தமிழில் வரும். ஸோ அப்படி இங்கிலீஷில் வர எல்லா வெப்சைட்ஸுமே எப்படி தமிழில் சேஞ்ச் பண்ணி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம படிக்கலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் அந்த பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு ஒன்றுக்குடன் வந்துவிடும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு யாரை பற்றி சர்ச் பண்ண போகிறேன்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட நேம் இங்கே டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ண உடனே நிறைய வெப்சைட் வரும். ஸோ இதில் ஏதாவது ஒரு வெப்சைட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சூஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட் எப்படி இங்கிலீஷில் தான் வரும். ஸோ அப்படி இங்கிலீஷில் வரும்போது மேலே அந்த வெப்சைட்டோட URL காப்பி பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக காப்பி பண்ணுங்கள். ஸோ காப்பி பண்ண பிறகு புதுசாக ஒரு டேப் ஓப்பன் பண்ணுங்கள். அந்த டேப்பில் translate.google.co.in அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் வேணால் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்தமாதிரி நீங்கள் டைப் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் க்ரியேட் ஆகும். ஸோ அந்த பேஜில் ஃபஸ்ட் இடத்துல நீங்கள் எந்த வெப்சைட் காப்பி பண்ணிங்களோ அந்த வெப்சைட்டோட லாங்குவேஜ் இந்த இடத்துல சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ண பிறகு செகண்டாக இருக்கிற பிளேஸில் நீங்கள் எந்த லாங்குவேஜ்க்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த லாங்குவேஜ் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ண பிறகு கீழே பார்த்தீங்கன்னா என்டர் டெக்ஸ்ட்னு இருக்கும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் காப்பி பண்ண URL பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா பக்கத்தில் ஒரு சின்னதாக ஏரோ மாதிரி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட் ஃபுல்லாகவே உங்களுக்கு தமிழில் ட்ரான்ஸ்லேட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த வெப்சைட் வேணுனாலும் சேஞ்ச் பண்ணி படித்து பார்க்கலாம். ஸோ இதான் ஃப்ரெண்ட் இந்த வீடியோ பிடிச்சா ஒரே லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. ஸோ see you later. டாடா பாய்.